பக்தியால் அறிவாளால் தன் கழுத்தை அறுக்க முயன்றவர் யார் தெரியுமா? சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்த தாயனார். தன்னுடைய நிலத்தில் இருந்து அரிசி, கீரை, மாங்காயை தினமும் சமைத்து சிவபெருமானுக்கு படைப்பார். தாயனாரின் பக்தியை உலகிற்கு வெளிப்படுத்த விரும்பிய சிவபெருமான் தாயனாரின் செல்வத்தை படிப்படியாக குறைத்தார். ஆனால் தாயனார் கூலி வேலை செய்து அதில் கிடைக்கும் நெல்லை கொண்டு இறைவனுக்கு படைத்து வந்தார். காலப்போக்கில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. தாயனாரும் அவரது மனைவியும் உணவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் சிவபெருமானுக்கு உணவு படைப்பதை நிறுத்தவில்லை. ஒரு நாள் அவர்கள் சமைத்த உணவுடன் கோவிலுக்குச் செல்லும் வழியில் தாயனார் பசியின் கொடுமையால் மயங்கி விழுந்தார். அவர் கொண்டு சென்ற உணவு கீழே சிதறி வீணானது. இதனால் மனம் வருந்திய தாயனார் சிவபெருமானுக்கு படைக்க வைத்திருந்த உணவை வீணாக்கியதற்காக தன்னை தண்டிக்க எண்ணினார். அருகில் கிடந்த அரிவாளை எடுத்து தன் கழுத்தை அறுக்க முயன்றார். அப்போது சிவபெருமான் தோன்றி அவரை தடுத்தார். அரிவாளால் தன் கழுத்தை அறுத்த முயன்றதால் தாயனார் அறிவட்டாய நாயனார் என்று அழைக்கப்பட்டார்.